கொண்டாட்டத்தை மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய SRS வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர் மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக நான் கருதியது என்னை தவிர இந்த நிகழ்வில் ஒருங்கிணைக்க மிகுந்த ஆவலோடு என்னோடு பேசிய 2 பெண்களை தவிர 3 ஆண்கள் நம்முடைய இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலான கல்லூரிகளில் அல்லது பெரும்பாலான நிகழ்வுகளில் மகளிர் தின கொண்டாட்டங்களை மகளிர் மட்டுமே கொண்டாடுவதை நான் பார்த்து கொண்டும் கலந்து கொண்டும் அங்கே நான் சொல்லிவிட்டது தயவு செய்து மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிறேன். நான் நேற்றைக்கு ஒரு வெபினார் மீட்டிங்ல அட்டன் பண்ணேன். எங்கே அப்படின்னாக்க இந்தியாவில் கிடையாது, பிரான்ஸை சேர்ந்த ஒரு அமைப்பு, பிரான்ஸ் தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அந்த குறு செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? கண்டிப்பாக பெண்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று. நீங்க யோசிச்சு பாருங்க, மேற்கு நாட்டுல பிரான்ஸ் எந்த அளவுக்கு கலாச்சாரத்துல மிக அதிகமாக ஆண்கள் பெண்கள் வேதம் இல்லாம பழகக்கூடிய அந்த இடத்தில் கூட இந்த ஒரு செய்தியில் ஆண்கள் தவிர்த்து பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக மகளிர் தின கொண்டாட்டத்தை பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இங்கு இந்த கல்லூரியில் மாணவர்களையும் இணைந்து கல்லூரி முதல்வர், கல்லூரியின் கன்சல்டன்ட், கூடுதலாக ஒரு தலைமை விஞ்ஞானி வந்து நம்மோடு இணைந்திருப்பது உண்மையிலே ஒரு வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும். இந்த நிகழ்வில் பேசிய பேராசிரியர் சரவண பெருமாள் அவருடைய பேச்சில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அம்மாவை பற்றி அவர் சொன்னார். பெரும்பாலும் என்னுடைய பேச்சினுடைய முறையும் கூட தாயை குறித்ததாகத்தான் எப்போதும் இருக்கும். அவர் பேசிய பேச்சில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அவர் அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போனார். ஆனால் அதை ஆழமா கவிழ்த்து பார்த்தீங்கன்னா புரியும், ஒரு குழந்தையை வளர்ப்பதில் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பங்கு என்பது மிக சிரமமான, வெளியில் சொல்லக்கூடிய அந்த அவமானங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை அவர் வெள்ளியதாக கோடு காட்டி சென்றார். இங்க இருக்கக்கூடிய பல மாணவர்கள் சொல்லக்கூடும், என்னுடைய அம்மாவுக்காக தான் நான் வேலைக்கு போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடும். அப்படியாக நிறைய பேர், நிறைய ஆண்கள் தாங்கள் சம்பாதிப்பதை எதற்கு கேட்டா எங்க அம்மாவோட கஷ்டத்தை போக்குறதுக்காக, எங்க அம்மா ராத்திரி பகலாக விழிச்சிருந்து என்னால படிக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் படிச்சு முன்னேறி வேலைக்கு போய் சம்பாதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லாத ஒரு ஆணை கூட நீங்க பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற அத்தனை ஆண்களுக்கு தன்னுடைய தாய்க்காக தொடங்கி தங்கைக்காக, சகோதரிகளுக்காக, மனைவிக்காக, மகளுக்காக, இறுதியாக பேத்திக்காக என்று இந்த பொருள் தேடி போகக்கூடிய அத்தனை ஆண்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக சம்பாதிப்பவர்கள். அந்த இடத்தை தான் அவர் மிக அழகாக சொல்லி சென்றார். இந்த ஆண்கள் தன்னை வருத்தி கொண்டு பொருள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பெண்கள் மீது இருக்கக்கூடிய பற்றி அடிப்படையில் நிகழ்வதாக நாம் கொள்ளலாம். அதே போல பேராசிரியர் ஜெயா கவிதா அவர்கள் பேசும்போது மிக முக்கியமான நாட்களை சொன்னாங்க. பெரும்பாலான கூட்டங்களில் நேரிச்சொலியை சொல்வது உண்டு. அப்புறம் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களில் உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலை அத்தனையும் பெண்களுக்கானது. ஆனா அங்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பது ஆண்களுக்கு சமமான ஊதியம் அல்ல. ஆண்களுக்கு ஒரு கொத்தனாருக்கு இருக்க ஊதியமும் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தாளாக நான் முழுக்க செங்கல்ல எடுத்து கொண்டு போய் மேல கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஊதியமும் சமம் அல்ல. அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகா அவங்களுக்கு கோடு காட்டிட்டு போனாங்க. படித்த பெண்களுக்கு இன்றைக்கு இந்தியாவில்
ஓரளவுக்கு நாம் வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். பெண்களை மதிக்க, பெண்களுக்கு இணையான ஊதியத்தை கொடுக்க, பேர்காலத்திற்கான விடுமுறையை கொடுக்க, அந்த விடுமுறை காலத்தில் உங்களுக்கு ஊதியம் கிடைக்க நம்முடைய அரசு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உதவி செய்திருக்கிறது. அதற்கான நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. வாக்குரிமை எப்போது இந்தியா விடுதலை பெற்றதோ அன்றைக்கே பெண்களுக்கு நமக்கு வாக்குரிமை கிடைத்தது. ஆனால் உலக நாடுகளில், இந்த உலகத்திற்கே அண்ணனாக திகழக்கூடிய அமெரிக்க நாட்டில் கூட இன்றைக்கும் சமமான ஊதியம் இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள். பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஓரளவுக்கு பெண்கள் மதிக்கக்கூடிய, பெண்களை போற்றக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் கூட நாம் இந்த நாளில் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது, பெண்கள் நாம கல்வி கற்கிறோம். இன்றைக்கு பாருங்க, ஆண்கள் பெண்கள் எப்படி அமர்ந்திருக்கிறோம், சமமாக ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய முதல்வர் பேசினார் இல்லையா, மிக முக்கியமான ஒருவரை குறித்து முத்துலட்சுமி ரெட்டி என்கிற ஒரு மருத்துவர், முதல் பெண் மருத்துவர், புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெண், அவரை பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். அவங்க படிக்க போன விதை எப்படி இருந்ததுன்னா, இந்த கூட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு, அவங்க கல்லூரிக்கு போகும்போது மறைவாக அவங்க உட்கார வச்சு கல்லூரிக்கு போயிட்டு, ஆண்கள் எல்லாம் இந்த பகுதியில அமர்ந்திருக்க, இந்த பெண் மாத்திரம் அப்படி வகுப்பறை நுழைந்த உடனே அவங்க ஒரு பெண் தனித்திருந்தாங்க. இருவருக்கு மத்தியில் ஒரு ஸ்கிரீன், திரை போடப்பட்டு இருந்தது. ஆண்கள் எல்லாம் அமர்ந்திருக்க, இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் தனித்தமர்ந்து ஒரு திரை போடப்பட்ட, ஒரு திரை விழுந்த ஒரு கல்லூரியை படித்து முடித்து சட்டமன்ற உறுப்பினராகி தேவதாசி முறையை ஒழித்து பெண் கல்விக்கு உதவி செய்து அந்த பெண் உயர்ந்து நின்று நாம் அத்தனை பேரும் ஏன் இந்த மாதிரியான முன்மாதிரிகளை நாம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாமும் முன்மாதிரிகளாக இருக்கணும். அந்த இடத்தை தான் நம்மளுடைய முதல்வர் மிக அழகாக சொன்னார். அவர் சொன்ன இடத்தில் மிக முக்கியமான இன்னும் சில விஷயங்களை மிக அற்புதமாக பேசினார். ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு அவர் மேல பிற்போக்கான விஷயங்களை சொல்றாரோ அப்படின்னு முதல்ல தோணும். அச்சம், நாணம், மடம், தயிர்ப்பு, இதுவெல்லாம் பற்றி அவர் பேசும்போதும், உடைகளை குறித்து அவர் பேசும்போதும் கூட ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையில் இது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையோ, பெண் உடை குறித்த ஒரு ஆணையுடைய பார்வையோ என்று உங்களுக்கு தோன்றியிருந்தால் அது மிக நிச்சயமாக ஒரு தவறான கருத்து, உங்களுடைய கருத்து. ஆனா அவர் எந்த இடத்துல சொன்னார் சொன்னா, ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப இயல்பான ஒரு இடத்தை, ஒரு உணர்வு அறையில் ஒரு பெண்ணுக்காக, அவள் அணிந்திருந்த உடைக்காக அவளுக்கு தனித்த ஒரு மேடையை அமைத்து தர வேண்டிய ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் கொடுத்து, ஒரு ஸ்பூன் கொடுத்து அவளை சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதை எதிர்கொள்ள போகிறீர்களோ அதற்கு தகுந்த அளவுக்கு உங்களுடைய உடை இருக்க வேண்டும் என்று சொன்னார். எதை எதிர்கொள்ள போகிறீர்கள், யாரை எதிர்கொள்ள போகிறீர்கள், எந்த மேடையில் நீங்கள் நிற்கிறீர்கள், அல்லது எந்த களத்தில் நீங்கள் நிற்கிறீர்களோ அதற்கு தகுந்த உடையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதுதான் நான் சொன்ன ஒரு விஷயம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்ககிட்ட ஒரு குறுகிய ஒரு சின்ன நிலம் இருந்தது. அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இதுவரைக்கும் நான் விவசாயத்தை நேரடியாக செய்தறியாதவன். என்னுடைய குடும்பம் விவசாய பின்னணி உள்ள குடும்பம். ஆனா எனக்கு நேரடியாக விவசாயம் தெரியாது, நேரடியாக எனக்கு அனுபவமாகவில்லை. திடீர்னு ஒரு நாள் நான் இதை செய்யலாம் நினைச்சிட்டு நான் போறேன். நான் போகும்போது நான் போட்டிருந்த உடையானது ஒரு லெகின் பேண்ட், ஒரு டாப். இது எனக்கு வசதியா இருந்தது. ஒரு மம்பட்டி எடுத்துட்டு ஒரு களை எடுக்க போகலாமே, அது ஒரு குழி எடுக்கலாமே சொல்லும்போது எனக்கு வசதியா இருந்தது அப்படின்னு நான் நம்பினேன். அப்போ நான் போய் வேலை செய்வது, என்னோட சேர்ந்து வேலைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்கள் யாருமே என்னோட ஒட்டவே தள்ளி இருந்தாங்க, என்னோட நெருங்கி பயந்தாங்க. ஆனா அதே சமயத்துல 2ஆம் நாளே 3ஆம் நாளே நான் அதை உணர்ந்து ஒரு எளிய, ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு வேளாண்மை குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை போல ஒரு உடை அணிந்து கொண்டு அவர்களோடு நான் இணைந்து பயணிக்க எனக்கு எளிதான ஒரு விஷயமாக இருந்தது. அப்ப இந்த உடை என்பது, ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நாம் யாரை எந்த களத்தில் எதிர்கொள்கிறோமோ அங்கு ஒரு உடையோடு சேர்த்து தோற்றம், ஆள் பாதி ஆடை பாதி என்பதில் நம்முடைய தோற்றம் என்பது வெற்றியாளராக நம்மை முன்னகர்த்த உதவும் என்பதை அவர் உங்களுக்கு சொன்னார். இந்த கலாச்சார இணைவை பற்றி சொல்லும் போது, உலகமயமாக்குதலில் நம்முடைய கலாச்சார மாற்றங்களை நிறைய எடுத்துட்டு நாம எங்க தப்பு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக சொல்லி சென்றார். நான் எப்போதுமே பெண் படைப்பாளர்கள் பற்றி அவர் பேசினார். அந்த பெண் படைப்பாளர்கள் 45 பெண்பாளர்கள் உலக அரங்கில் மிக அதிகமான பெண்கள் எழுதிய ஒரு மொழி தமிழ் மொழி.
தமிழ் தான் ஒரு பழமையான மொழி. பழமையான இந்த செவ்வியல் தன்மை இருப்பதற்கு ஒரே காரணம் தமிழ்ல சங்க இலக்கியம் என்கிற ஒரு பகுதி இருப்பதுதான். இந்த சங்க இலக்கியம் என்பதை 45 பெண்பால் புலவர்களை அறுதியிட்டு சொல்கிறார்கள். 45 பேர் சொன்னா மொத்த பேர் எத்தனை பேர்? 474 புலவர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% பேருக்கு பக்கமாக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்பு இது நடந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப இரண்டாவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தில் 45 பேர் இருந்தாங்கன்னா 7வது 8வது நூற்றாண்டு வரும்போது 2 பெண்களை தான் சொல்ல முடியும். அவங்க யாரும் சொன்னா ஔவையார், காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாள் என்கிற 2 பெண்கள். அவர் சொன்னார், மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து நிறைய பேர் நம்ம எடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு உட்பட்டு நம்முடைய மொழியானது மெல்ல மெல்ல பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்ட சூழலில் நம்முடைய மொழியில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு குறைவாகி ஒன்றுமே இல்லாமல் போன நிலையை தான் சைவத்திலிருந்து காரைக்கால் அம்மையார், வைணவத்திலிருந்து ஆண்டாளையும் மூடி மறைத்து வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதற்கப்புறம் 1200 ஆண்டுகள் பெண்கள் படிக்கவே இல்லையா, பெண்கள் எழுதவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்முடைய முன் இருக்கக்கூடிய இந்த சமூக இலக்கிய வரலாறு கேள்வி கேட்க முடியும். இந்த இடத்தில் இந்த நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 50லிருந்து 100 பெண்கள் வரை எழுதி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்கள் எழுதுறோம்னு சொன்னா எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கவிதை எழுதுறதோ, சிறுகதை எழுதுறதோ, நாவல் எழுதுறதோ, இப்படி மேலே உங்க முன்னாடி இருந்து பேசுறதோ ஒரு பெண்ணுக்கு மிக எளிய நிகழ்வாக நிகழ்வதே அல்ல. ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண் முதல் முறையாக விண்வெளியில் இறங்கினார், இவர் ஆண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. விண்வெளியில் இறங்கியவர், கப்பலில் பயணித்தவர், இதனை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண்ணை பற்றி சொல்வது மாத்திரம்தான் முதல் 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 என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நமக்கு எத்தனை சிரமங்களோடு இன்றைக்கும் நாம் தொடாத பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஒரு தொடாத, செய்ய முடியாத, செய்யாத பல்வேறு இடங்கள் இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு கலாச்சார பின்புலத்தோடு நம்முடைய சமூக அறிவியலோடு உணர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தான் நாம் குறிப்பு காட்டி அவர் சொன்னார். அதே போல டாக்டர் மணிவேல் பேசியது மிக முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கிறத பத்தி சொன்னார். இந்த சந்தோஷமாக இருப்பதற்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது சொல்லலாம். எப்ப கேட்டீங்கன்னாலும் எவ்வளவு பெரிய கோபமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், அந்த கணம் மட்டும்தான். அதே ஒரே ஒரு இடத்துல எனக்கு அடுத்த கிழமை அதை விட்டு நகர்ந்திருப்பேன். அந்த நகர்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயம் எனக்கு எது கொடுத்தது அப்படின்னு சொன்னா எனக்கு என்னுடைய மொழியின் மீதான பற்று எனக்கு கொடுத்தது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அரங்கிலும் நான் இருக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், என்னுடைய அந்த இடத்தில் நான் இன்னாருடைய மனைவி அல்லது இன்னாருடைய தாய், இன்னாருடைய மகள் என்கிற எந்த அடையாளம் இல்லாமல் என்னுடைய மொழியின் வழியாக மட்டுமே நான் அடையாளம் கொள்கிறேன். ஒவ்வொரு மேடையை நான் கொண்டு நகரும்போது நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இத்தனை சொந்தங்களை, இத்தனை பேரை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அதற்கு துணையாக எனக்கு உடல் வருவது மொழி. இப்படி எதையாவது ஒன்றை பற்றிக் கொள்ளுங்கள், இப்படி எதையாவது ஒன்றை பற்றிக் கொள்ளுங்கள். திருக்குறளை பற்றிக் கொள்ளுங்கள், சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேளாண்மை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு புறநானூற்று பாடல், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு குடப்புலவியினார் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாண்டிய மன்னனுக்கு அவர் சொல்றார், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு அந்த பாடல் தொடங்கி வரும்போது அது என்ன சொல்லும் அப்படின்னாக்க, ஒரு மன்னனுடைய புகழானது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 1000 வருடங்கள் அல்ல, 1 லட்சம் வருடங்கள் அல்ல, அந்த பற்றுளி நாட்டின் மணல் பருக்கையின் அளவுக்கு அந்த மன்னனுடைய புகழானது இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை சரி செய்து இந்த நிலத்தை வளமுடையதாக ஆக்க வேண்டும். அப்படி ஒரு மன்னன் செய்தான் என்றால் அவனுக்கு இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் அவனுடைய புகழானது இந்த பூமியில் நிலைத்திருக்கும் என்று ஒரு புலவன் மன்னனை பார்த்து சொல்கிறான். சொன்ன ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஆண்டு. அப்போ இந்த வேளாண்மையை குறித்து முந்தி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த வார்த்தை இந்த பாடலில் இருக்கு. புறநானூற்று வரிகள்
வேளாண்மை செய்வதை குறித்த அத்தனை பாடல் வரிகளும் அத்தனை நுணுக்கங்களும் தொழில்நுட்பங்களும் அங்கு இருக்கிறது. திருக்குறளில் இருக்கிறது. உழவை குறித்த தொழில்நுட்பம் அங்கு இருக்கிறது. இன்றைக்கு இயற்கை வேளாண்மை குறித்து இத்தனை பேர் பேசுகிறார்கள். அதை பற்றி அன்றைக்கே நாம் பேசியிருக்கிறோம். தமிழின் பலம் அத்தனை வளமையானது. ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். தஞ்சாவூர் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, மீனாட்சி கோயிலுக்கு போயிருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க, கோயில் கோபுரங்களை பார்த்திருப்பீங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும் கட்டி அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பல்வேறு கட்டிட கலைகளை நாம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓபன் ஆகுது. எத்தனை பேர் ஆண்டுதோறும் வழிவெளி சார் கேட்டது மாதிரி ஆண்டுதோறும் எத்தனை பொறியியலாளர்கள் வெளியில போறாங்க. கட்டிட பொறியியலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கட்டிய ஒரு கட்டிடம் 5 ஆண்டுகளில் உடைபடுகிறது, 4 ஆண்டுகளில் கீழல் விடுகிறது. எத்தனை தொழில்நுட்பம் நம் கையில் இருக்கிறது, எத்தனை கல்வியை கற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கட்டிடங்களில் அத்தனை வலிமை இருக்கிறதா? அப்போ நம்முடைய தமிழர்களுடைய வலிமையானது எத்தனை பழமையானதாக, எத்தனை உயர்வானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அங்கிருந்து தொடுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானிடும் என்று சொல்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன காட்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பெண்கள் தின மகளிர் தினத்தை குறித்த என்னுடைய இந்த உரையாடலில் பெண்கள் தினத்தை குறித்த இந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒரு காட்சியை உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்க ஒரு 2000 வருஷத்தை பத்தி முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, சந்தையில் எழுத்துரு தொகை அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்ப அதையும் தாண்டி நாம் ஒரு இடத்துக்கு போகலாம். எங்க அப்படின்னு சொன்னாங்க, மானுடவியல் தோற்றத்திற்கு போகலாம். மானுடவியல் தோற்றத்தில் இந்த சமூகம் எப்படி இருந்தது ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, குகையில ஆதி மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். குகையில வாழும் போது எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவனுடைய உணவு என்னவாக இருந்திருக்கும், உடை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற இடத்துல ஒரு தாய்வழி சமூகம் என்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த தாய்வழி சமூகம் என்பது எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண் ஆதிக்க சமூகம் அல்லது ஆண் மைய சமூகத்துக்கு நேர் எதிரான தாய்வழி சமூகம் என்று புரிதல் இருக்கும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கூட அது அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, தாய்வழி சமூகம் என்பது என்னன்னா, தன்னுடைய பால் உறவுகளின் வழியாக, குழந்தைகளின் வழியாக உறவுகளை அடையாளம் காண்பதுதான் தாய்வழி சமூகம். அவ்வளவுதான். ஆனா அந்த தாய்வழி சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, அந்த கூட்டத்தை, அந்த குழுவை வழிநடத்துபவள் பெண்ணாக இருந்தார். ஒரு பெண் தான் ஒரு கூட்டத்தை வழிநடத்தினான். ஏன் வழிநடத்தினான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், மிகச்சிறிய உயிரினத்திலிருந்து யானை வரைக்கும், குழந்தை பிறந்த உடனே அடுத்த 1/2 மணி நேரத்தில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். யானையை பிறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, தாய் யானையானது குட்டி யானையை ஏத்தி தள்ளி அதை எழுந்து நடக்க வச்சிடும். ஆனா மனித குழந்தைக்கு மாத்திரம் தாயினுடைய அரவணைப்பு மிக குறைந்தபட்சம் 3 மாதமோ 6 மாதமோ தேவைப்படுகிறது. அப்போ ஒரு இடத்தில் தங்கி இருந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய, பிள்ளை பெயர் முடிந்த பின்பு அந்த குழந்தையை மெல்ல மெல்ல வளர்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் தாய்க்கே இருக்கிறது. அப்ப அந்த தாய் ஒரு குகையில ஒரு இடத்துல இருக்கிறார். இந்த தாயும் குழந்தையும் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆணுக்கு என்ன கடமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி பழங்களை பறித்துக் கொண்டிருந்த அவருடைய பசியாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லது அந்த காட்டில் இருக்கக்கூடிய முயலையோ மாலையோ வேட்டையாடி கொண்டு வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் பசியாற்றக்கூடிய தேவை ஆணுக்கு இருக்கிறது. அது அவருடைய கடமையாக இருக்கிறது. அந்த காலகட்டம் தான் பெண் ஒரு இடத்தில் இருப்பதும் ஆண் வெளியில் பொருள் தேடி அலைவதும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது. இந்த பேச்சின் தொடக்கத்தை நான் சொன்னேன், பொருள் தேடி செல்வது என்பது அப்படித்தான் தொடங்கியது. ஒரு ஆணுக்கு பொருள் தேடி செல்ல வேண்டிய அவசியமானது தாயையும் குழந்தையையும் காக்க வேண்டிய அவசியத்தில் தொடங்கியது. இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க, பழங்களை சாப்பிடலாம். சாப்பிட்ட பழங்களுடைய விதைகளை அப்படி தூர போடுறார். அப்படி தூர போடும் போது அந்த மண் மூடுது, ஒரு பருவம் மாறுது, மழை வருது. அந்த விதையானது செடியாக, தாவரமாக, மரமாக முளைத்தெழுந்து அது பழங்களையும் மறுபடியும் உற்பத்தி செய்து கொடுக்கிறது. இந்த தன்னை பார்க்கலாம், தாங்கிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்க்கிறது. இந்த 2 ஒன்றென இருக்கிறார். இயற்கைக்கு மிக பக்கமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். அவ வேளாண்மையை முதல் முறையாக வேளாண்மை செய்யலாம் என்பதை முதல் முறையாக கண்டுபிடித்தவர் பெண்.
வாழ்வியலாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா வேளாண்மைக்கு மிக அவசியமானது. கீரை விதை போட்டா கூட 3 நாள் 4 நாள் அது முளைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதே போல தென்னை வச்சீங்கன்னா 5 வருஷம் காத்திருக்கணும். எந்த ஆண் ஓரிடத்தில் அமர்ந்திருந்து அந்த வேளாண்மையை பக்கத்திலிருந்து கவனித்து அந்த விதைகள் வளர்வதை கவனித்து பார்த்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னா அதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அது வேட்டை சமூகமாக ஆதி சமூகமாக இருந்த சந்தர்ப்பத்தில் பெண்தான் வேளாண்மை முதல் முறையாக கண்டுபிடிக்கிறார். அது பிற்காலத்தில் தொழில்நுட்ப காட்டை எரித்து வேளாண்மையாக விரிவு செய்து அது ஒரு தொழில்நுட்பமாகும் போது ஆணின் கைக்கு செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருந்தது. இதற்கு அடுத்த நிலை இந்த மாட்டு செல்வம் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மாடு அது கால்நடைகள் நமக்கு மனிதர்களுக்கு இணக்கமான ஒன்று என்பதை இந்த பெண்தான் கண்டுபிடிக்கிறார். அப்ப இந்த மாட்டை இன்றைக்கு பார்க்கிற கிராமப்புறங்கள்ல ஆண்களை விட பெண்கள் ஒரு பசுவோடு பேசிக்கொண்டு நடந்து செல்வதை நீங்க பார்க்கலாம். ஒரு வீட்டுல அம்மா நம்ம வீட்டிலே கூட யாராவது வச்சிருப்பாங்க. அந்த மாடு கூடயே ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு உறவாடிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்கள் பசு வளர்ப்பதற்கும் பெண்கள் பசு வளர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த இணக்கம் வேறுபட்ட ஒன்று. அப்போ தனக்கு நெருக்கமான ஒரு உயிரினமாக கருதி அந்த மாடு வளர்க்கிறாங்க போது இன்னொரு விஷயம் பழங்களை போல பாலிலே பத்திரப்படுத்த முடியாது. அதை எடுப்பதற்கான பாத்திரத்தை மண்ணை வளைத்து செய்யக்கூடிய பாத்திரங்களை கண்டுபிடிப்பதற்கு தொடக்கமாகவும் பெண்ணே இருக்கிறார். இதற்கு அடுத்த நிலை ஒரு இடத்தில் இருக்கிறார், குகையில் இருக்கிறார். அவருக்கு தன்னையை போர்த்தி கொள்வதற்காக குழந்தையை போர்த்தி கொள்வதற்காக உடைகளை தயாரிக்கக்கூடிய பருத்தியை நெசவு செய்யக்கூடிய பருத்தி பெண்ணீர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உண்டு சங்க இலக்கியத்தில். அப்படி உடைகளை நெசவு செய்வதற்கான பருத்தியை நூலினை தயாரிக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் தான் முன்னிலையில் இருந்தார்கள். அது பின்னாலே தொழில்நுட்பமாகிறது. இப்படி அடிப்படையான தேவையான அடுத்த இன்னொன்று இருக்கிறது, வீடு. இந்த வீட்டிற்கான மறைப்பு என்பது பேறுகால சமயத்தில் இருக்கலாம் அல்லது குழந்தையை பாதுகாக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம். ஓரிடத்தில் தங்கி இருந்து அந்த இருப்பிடத்தை பாதுகாக்க வேண்டிய இடம் பெண்ணுக்கு தேவையாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் வீடு, அந்த வீட்டிற்கான கட்டிடம், அந்த வீட்டுக்கான இடம் ஆணின் பெயர் இருக்கும். ஆனா வீட்டை நிர்வாகம் பண்றது பெண் தான் செஞ்சிருப்பாங்க. எல்லாருமே அம்மா இல்லம் இருக்கும், ஆனா பத்திரத்துல கணவரோட பேர் இருக்கும். அப்ப இந்த விஷயத்தை யோசிப்பாங்க. இந்த இடமெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் இத்தனைக்குமான தொடக்கமாக ஆதி சக்தியாக பெண்கள் இருந்திருக்கிறார். அந்த பெண் கிட்ட இருந்து அது தொழில்நுட்பமாகும் போது ஆண்கள் மெல்ல மெல்ல கையகப்படுத்தி அதை உனக்கு உகந்ததாக அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெண்கள் தினத்தை நாம கொண்டாடுறோம் இல்லையா? இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கான தொடக்கம் எங்க வந்ததுன்னு சொன்னா நெசவு வேலை செய்யக்கூடிய பெண்கள் தான் தொடங்குச்சு. 1800களில் பாத்தீங்கன்னா நெசவாள பெண்களுக்கு சமமான ஊதியம் இல்லை, 16 மணி நேரம் வேலை செய்தார்கள் என்பதில் தான் அந்த போராட்டமே தொடங்கியது. அப்ப தன்னுடைய உடைக்கான போராட்டத்தில் தான் அந்த பெண்களுடைய போராட்டமானது தொடங்கியது என்று சொல்லலாம். இப்படியாக காலம் மெல்ல மெல்ல இந்த பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் ஆண்கள் கையில மக்கள் தொகை பெருகுகிறது, தொழில்நுட்பம் வலுப்படுகிறது. அப்போது ஆண்கள் கையில சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால ஆணும் பெண்ணும் இணைந்தே பயணிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதுதான் இந்த பேச்சு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். பெண்ணினுடைய உடல் எப்படி நம்ம ஆணுக்கு உகந்தவர்களா இந்த நிலம் மாறுச்சு, பெண்ணினுடைய உடல் மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆணுக்கு எப்போதும் பெண் உடல் மீதான அக்கறையை விடவும் நிலத்தின் மீதான பற்றுதான் பெண் உடல் மீதான பற்றாக இன்றைக்கு வரைக்கும் மாறுவதற்கு மார்க்சியம் சொல்கிறது. இந்த விஷயம் மெல்ல மெல்ல மாறி இருக்கிறது. அப்ப இந்த பெண் உடல் மீதான பற்று என்பது எப்படி ஒரே நாளில் நிகழ்ந்ததால அப்படி நிகழல. அது அவள் அளவின் மீதான பற்றாக மொழியை பயன்படுத்தி இந்த வழியில ஆண் பொருள் தேடி போயிருக்கிறான், அவனுக்காக நீ காத்து அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு சொல்றது வழியாக வலியுறுத்தியதன் வழியாக இந்த பெண் ஓரிடத்தில் காத்திருப்பவளாகவும் ஆண் இயங்குவோனாக இந்த சமூகத்தில் இயங்குவோனாக மாறுகிறார். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் கிட்ட நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு முதல் ஆசிரியர் யாரு கேளுங்க, உங்களுக்கு பிடித்த பெண் யாரு கேளுங்க, அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் எல்லா பேருமே அவருடைய தாயை தான் முதல் ஆசிரியரா சொல்லுவாங்க. இதற்கு சமையலுக்கு பாடல் என்று சொல்லணும். ஈன்று புறத்தருதல் எட்டலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. ஒருவேளை பள்ளிப்பாடு
இதுல படிச்சிருக்கலாம். இதுல எல்லாருக்கும் அப்பாவோட கடமையாக என்ன சொல்றாங்கன்னாக்க அந்த குழந்தையை சான்றோன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை படித்து கொடுத்தல் கொண்டதுக்கு கடமை அப்படிம்பாங்க. ஒரு எந்த வேலை செய்யறாலும் அந்த வேலையை சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுதான் வேலை படித்து கொடுத்தல் கொண்டதுக்கு கடமை. நன்னடை நல்லல் மன்னருக்கு கடமை. ஒளிர்வாள் அரிஞ்சமம் பொறுக்கி கலிது இருந்து பெயர்தல் காலைக்கு கடமை. ஒரு வேலைக்கு செய்தா ஞானியை தோற்கடிக்கணும்னு நினைச்சானா அந்த இளைஞன் அதை செய்ய முயற்சிக்கலாம். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக இருந்த ஒன்று ஈண்டு புறத்தருதல் என் தலைக்கடலை என்று பெண்ணுக்கு மட்டும் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம என்னன்னா, மற்றவர்களுக்கு கடமை, பெண்ணுக்கு தலையாய கடமை. இந்த தலையாய கடமைங்கிறதோட மட்டும் அந்த பாடல் வரை நிற்கல. புறந்தருதல் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது. புறந்தருதல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க செம்பருத்திக்கு பேர் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது ஒரு 11ஆம் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்களை நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு அதன் பின்பு படித்த பல்வேறு விஷயங்கள் கூட அம்மா கிட்ட நீங்க படிச்சிருப்பீங்க. பேச அறிவதற்கு முன்பே கூட இதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, நெருப்பு தொடலாம், தொடக்கூடாது, நெருப்பு போய் தொடக்கூடாதுங்கிற விஷயத்தை யாரும் நெருப்பை தொட்டு சுடுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருப்போமா? அது எங்கேயிருந்து கத்துக்கிட்டோம்? நம்முடைய மூளையில அது என்னைக்கு பதிஞ்சுது அப்படின்னாக்க குழந்தை பருவத்திலே அம்மா கிட்ட இருந்து பதிஞ்சிருக்கோம். இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும், ஒரு விஷம் சேர்ந்து கையில தொடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும், தண்ணீருக்கு இங்க இறங்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் அத்தனையும் கற்றுக்கொண்டு உலகத்துக்கு தன்னுடைய குழந்தையை அனுப்புகிறவராக தாய் இருக்கிறார் என்பதையே இன்று புறந்தருதல் என் தலைக்கடலை என்று சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற அந்த பாடல் சொல்கிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஒரு முக்கியமான இந்த விஷயம் தான். பெண் உற்பத்தி சாதனமாக இருக்கிறார். ஒரு நிலம் எப்படி உயிர்களை பயிர்களை உற்பத்தி செய்கிறதோ அதே போல பெண்ணும் உற்பத்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெண்ணுடைய யாராவது ஒருத்தர் பெண்ணுடைய உடல் வலிமை இல்லை அப்படின்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. பெண் உடலை போல வலிமையானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்க தைரியமாக சொல்லலாம். பயாலஜி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். ஏன்னா ஆணுக்கு ஒரு சின்ன ரத்த காயம் பட்டா கூட பதறி அடிச்சிருவாங்க, நாளெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அப்ப இந்த இடத்துல பெண்கள் ஒரு சின்ன ஒரு எழுப்பு முறையை தாக்க முடியாது. ஆனா பிள்ளை பெற்றை பெண்கள் எப்படி தாங்கிக் கொள்ளக்கூடிய அது மன வலிமை மட்டும் கிடையாது, உடல் வலிமையும் சேர்ந்தது. பயாலஜிக்கலாகவே ஆணும் பெண்ணும் வேறு தன்மையுடையவர்கள். நாம் இணைந்து வாழக்கூடிய அவசியமும் கட்டாயம் இருக்கிறது. இதை ஒருவர் இணைந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை தான் நாம் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பெண்ணை குறித்து மிக உயர்வாக கருதக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவன் அண்ணனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தகப்பனாக மாறினாலும் அல்லது தாத்தாவாக மாறினாலும் ஆணினுடைய உடலை ஓடக்கூடிய ரத்தமாக மட்டுமே இருக்கும். ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. அவன் தாயாக மாறும்போது அந்த ரத்தமானது பாலாக மாறி இந்த உலகம் முழுக்க பசியாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிந்து கொண்டோம்னாக்க, யார் தன்னுடைய தாயை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கூட வன்முறைப்படுத்த மாட்டார்கள், அவமதிக்க மாட்டார்கள், பொறுப்பளிக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் நேசிப்பவர்களாக இருப்பதற்கு தாயை நேசிக்க ஆசையாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இயக்கமானது, புற இயக்கமானது, சமூக இயக்கமானது, அரசியல் பொருளாதார சூழல் சார்ந்த அத்தனையும் ஆண்கள் கையில் தொழில்நுட்பப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆண் வெற்றியாளராகவும் தோல்வியாளராகவும் ஆவதற்கு பெண்ணே காரணமாக இருக்கிறார். இந்த ஆண்கள் வெற்றியாளர்களாகவும் ஆண்கள் சாதனையாளர்களாகவும் மாறுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தான் சூடுரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தை வெற்றிகரமான ஒரு சமூகமாக இயக்குவதற்கு. ஏன்னா ஜெயலலிதா கவிதா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தோல்வி 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 அப்படின்னு சொன்னோடனே அந்த மக்களுக்கு நிறைய கைத்தட்டு மிக அதிகமாக வந்தது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தோல்வியை குறித்து பயம் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும்.
இங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு 4வது வருஷம் வெளியில போன உடனே வேலை கிடைக்கலாம், பெண்களுக்கு கவலை கம்மி, ஆனா ஆண்களுக்கு ரொம்ப கவலை ஜாஸ்தி ஆகிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் மிக சரியான இயக்கமாக இயங்குவதற்கு, இந்த உலகத்தினுடைய சமூக இயக்கமானது மிக சரியாக தொய்வில்லாமல் இயங்குவதற்கு பெண் ஒவ்வொருவரும் நான் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியத்திலும், இந்த பெண்களை நேசிக்கக்கூடிய இடத்தில், பெண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் ஆண்களும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் மற்றும் வாழ்க்கையை படிக்க வந்திருக்கும் எங்கள் மாணவ மாணவியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. அந்த போராட்டத்தின் மையம் என்னவென்றால், எங்களுக்கு சமமான கூலி வேண்டும் என்பதை வலியுறுத்தி வேலை வாய்ப்பு நிரந்தரமான ஒரு சூழ்நிலை வேண்டும் என்ற ஒரு வேலை போராட்டம் நிகழ்ந்தது. அதன் பின்னர் இந்த உலக மகளிர் தினம் 1911ஆம் ஆண்டு முதல் பின்னர் இந்த சமூக